இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 29ஆம் நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். சோதனைகளை சாதனைகளாக்கிய அன்னையை பற்றி நாம் சற்று தியானித்து அன்னையின் வழியாக அருள் வளத்தை பெறுவோம். பாவம் versus அருள், அது ஒரு ஆன்மீக யுத்தம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5:21. பாவம் ஆளுகின்ற உலகில் அருளின் நுழைவு அன்னை மரியார் வழியாக. புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் பாவம் எப்படி மனிதனை அடிமைப்படுத்தி சாவுக்கிட்டு செல்கிறது என்று விளக்குகிறார். ஆனால் மரியாளின் வாழ்வில் அருள் கிரேஸ் எப்படி நீதியின் வழியாக ஆட்சி செய்வது என்பதை நாம் பார்க்கிறோம். மரியாவுக்கு வந்த சோதனைகள் குறைவானவை அல்ல. கன்னிமையில் கருவுற்றது முதல் கல்வாரியில் மகனை பலி கொடுத்து வரை எல்லாமே பெரிய சோதனைகள். பாவம் உலகை ஆட்டி படைத்த போது மரியா மட்டும் அருள் நிறைந்தவராக, லூமுன் ஜின்சியோம் என்று சொல்கிறோம், அவர் அருள் நிறைந்தவராக நின்றார். அன்னை மரியாவுக்கு வந்த சோதனைகள் என்பது ஒரு சாதாரண மனிதர் தாங்கக்கூடியது அல்ல. ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் அவர் தனது விசுவாசத்தால் சாதனைகளாக மாற்றினார். நாமும் அவரோடு இணைந்து சாதனைகளாக மாற்ற அழைக்கப்படுகிறோம். அருள் நிறைந்தவர், தெய்வீக கவசம். திருச்சபை ஏடு லூமன் சென்சியம் திருச்சபை பற்றிய தாய்மை இயல் கூறுவது போல மரியா அருள் நிறைந்தவராக இருந்தார். இந்த அருள் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொகுசு அல்ல, அது போராட்டங்கள் எதிர்கொள்ள கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக கவசம். தனிமையில் கருவுறுதல் என்பது அன்றைய யூத சட்டப்படி மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றம். மரியா ஆம் என்று சொன்னபோது அவர் தம் உயிரையே பணயம் வைக்கிறார். பாவத்தின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். உலகம் முழுவதும் பாவம் சாவை கொண்டு வந்து ஆட்சி செய்த போது ரோமையர் 5:21 மரியா மட்டும் ஒரு வெற்று பாத்திரமாக இறைவார்த்தையை தாங்கி நின்றார். அவர் பாவத்திற்கு இடம் கொடுக்காதால் மீட்பு என்னும் சாதனை அங்கே தொடங்கியது. இங்கே வாழ்வியல் பாடம் என்ன? இன்று நாம் ஒரு சிறு அவமானம் அல்லது பழிச்சொல் வந்தால் உடனே சோர்ந்து போகிறோம். ஆனால் மரியா நமக்கு கற்றுத்தருவது, உலகம் உன்னை பழித்தாலும் உன் உள்ளத்தில் அருள் இருந்தால் நீ ஒரு சாதனையாளர். உலகம் உன்னை பழித்தாலும் உன் உள்ளத்தில் அருள் இருந்தால் நீ ஒரு சாதனையாளர். மரியாவின் சாதனை என்பது ஒரு நாளில் நடந்தது அல்ல, அது நீண்ட ஒரு தொடர் பயணம். பெத்லகேமில் இடம் கிடைக்காதது ஒரு சோதனை, எகிப்து நாடோடியாக ஓடியது மற்றொரு சோதனை, தன் குழந்தையை காப்பாற்ற அந்நிய தேசத்தில் மொழி தெரியாமல் வீடுகின்றி அலைந்தது நாடோடி மரியா ஒரு சிகரம். தன் கண் முன்னால் மகன் சித்திரவதை செய்யப்படுவதை பார்ப்பது தாய்க்கு உலகிலேயே மிகப்பெரிய சோதனை. ஆனால் அங்கே அவர் மௌனமாக நின்று கொண்டிருந்தார். மரியா அங்கே அழுததை விட தன் மகனின் தியாகத்தில் பங்கு பெறுவதே பெரிய சாதனை. ஏவாள் சோதனையில் விழுந்து பாவத்தை கொண்டு வந்தார். மரியா சோதனையில் நின்று அருளின் ஆட்சியை நிலைநாட்டினார் என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. நாம் எதையாவது சாதிக்க வேண்டும் என்றால் உடனே என்னால முடியுமா, என்னால முடியல, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க என்று ஆர்டர் போடுகிறோம். ஒருவர் சொன்னாராம், அம்மா மரியாளுக்கு தேவதூதர்கள் ஹெல்ப் பண்ணாங்க, அதான் அவங்க ஜெயிச்சாங்க, எனக்கு யாருமே இல்லையே. பக்கத்திலிருந்து பெரியவர் சொன்னா, தம்பி, தேவதூதர் மரியாளுக்கு குட் நியூஸ் தான் சொன்னாரே தவிர அவங்களுக்காக எகிப்துக்கு நடந்து போல, கல்வாரி சிலுவையில் நிக்கல. அதையெல்லாம் மரியா கால் வலியோடும் மனவழியோடும் செஞ்சாங்க என்று சொன்னாராம். சாதனை என்பது தேவதூர்கள் செய்யும் வேலை அல்ல, அது மனிதர்கள் இறை அருளோடு செய்யக்கூடிய வேலை. இது நீங்கள் கடன் சுமையாலோ உடல்நலக் குறைவாலோ அல்லது வேலை இல்லாத விரக்தியாலோ சோதிக்கப்படலாம். மரியாவை பாருங்கள். அவர் எகிப்தில் அகதியாக இருந்தபோது கையில் ஏதுமில்லை, ஆனால் கடவுள் அவரோடு இருந்தார். அதே கடவுள் உங்களோடும் இருக்கிறார். இந்த சோதனையை ஒரு சாதனையாக மாற்ற அன்னை மரியாளுக்கு உங்களுக்கு சகாயம் செய்வார். மரியா பாவத்திற்கு இடம் கொடுக்காத வெறும் வெற்று பாத்திரம். அவர் எகிப்தில் நாடோடியாக அலைந்த போது கடவுள் என்னை ஏன் கைவிட்டார் என்று பாவம் செய்யவில்லை, அதாவது விசுவாசத்தை தளரவில்லை. அந்த சோதனையை தன் கீழ்ப்படிதலால் சாதனையாக மாற்றினார். அன்னை மரியாவை ஒரு வெற்று பாத்திரம் என்று அழைப்பதனுடைய ஆன்மீக ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெற்று பாத்திரம் அகந்தை இல்லாத ஆன்மா. ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே அழுக்கு நீர் இருந்தால் அதை தூய நீரை நிரப்ப முடியாது. மரியா தான் என்னும் அகந்தையிலிருந்து ஈகோவிலிருந்து முழுமையாக விடுவித்துக் கொண்டார். சுயத்தை துறந்தார். ஏவாள் நானும் கடவுளைப் போல அறிவாளியாக வேண்டும் என தன் சுயத்தால் பாத்திரத்தை நிரப்பினார். ஆனால் மரியா தன் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை வெற்று பாத்திரமாக மாற்றினார். அதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. இன்று நாம் சோதனை விழுகிறோம். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறோம். நான் எவ்வளவு ஜெபித்து ஏன் வாடகை வீட்டில் கிடைக்கவில்லை என்று நம்முடைய சுயம் சொல்வது, உன் புகாரை வெளியே கொட்டு, அப்போதுதான் இறைவனின் அமைதி உள்ளே வரும். உன் புகாரை கம்ப்ளைண்ட்ஸ் வெளியே கொட்டு, அப்போதுதான் இறைவனின் அமைதி உள்ளே வரும். மரியா எகிப்துக்கு ஓடியது ஒரு சுற்றுலா அல்ல, அது ஒரு உயிர் தப்பும் போராட்டம். ஒரு நாடோடியாக அந்நிய தேசத்தில் அலைந்த போது அவர் சந்தித்த சோதனைகள். வானவர் வந்து அருள்மிக பெற்றவர் என்று வாழ்த்தினார். ஆனால் ஒரு சில நாட்களில் ஏறுவது கொலை செய்ய தேடுகிறார். வாழ்த்திய கடவுள் ஏன் இப்போது என்னை காப்பாற்றாமல் ஓடச் சொல்லுகிறார் என்று அவர் கேள்வி கேட்கவில்லை. ஆம்,
விவிலியத்தில் பாவம் என்பது சில நேரங்களில் கடவுள் மேல் நம்பிக்கை இழப்பதை குறிக்கும். மரியா எகிப்தின் மணல் காடில் அழிந்த போது தன் வறுமையின் தனிமையை ஒரு சாதனையாக மாற்றுகிறார். அவர் கடவுளை குறை சொல்லவில்லை, நோ மர்மரிங். மாறாக கடவுளின் திட்டத்திற்கு துணை நிற்கிறார். அதே போல எகிப்தில் இஸ்ராயல் மக்கள் முணுமுணுத்து பாவம் செய்தார்கள். ஆனால் புதிய இஸ்ராயலான மரியா அந்த எகிப்தில் கீழ்ப்படுதலின் வழியாக பாவத்தை வென்றார். இன்று நம்மிடம் வெற்று பாத்திரம் இருக்கிறதா? ஒருவர் ஜெபித்தாராம், ஆண்டவரை நான் வெற்று பாத்திரம் என்னை நிரப்புங்க. ஆண்டவர் கேட்டாரா, எதுல நிரப்பணும்? அவர் சொன்னாராம், ஒரு புது கார், ஒரு புதிய பங்களா, அப்புறம் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ். நம் பாத்திரம் வெறுமையாக இல்லை, நம் ஆசைகளால் நிரம்பி வழிகிறது. மரியா எகிப்தில் இருந்த போது அவருக்கு ஒரு வாடகை வீடு கூட இல்லை. ஒரு மரத்தில் இருந்து தங்கி இருந்திருப்பார். ஆனால் அவர் ஆண்டவரே இதோ அடிமை என்று சொன்னார். இன்று நாம் ஒரு நாள் சமையல் சரியில்லை என்றாலே கடவுள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரா என்று கேட்கிறோம். எகிப்தில் அழிந்த நாடோடி மரியாதான் இந்த விண்ணகரசியாக சாதனை புரிந்து நிற்கிறார். இன்றைய சோதனைகளையும் நாளைய சாதனையாக மாறும். நீங்கள் அன்னை மரியாவின் கரம் பிடித்து நடந்தால் இன்று நாம் ஒரு காரியத்தை சாதனையாக நினைக்கிறோம். அதாவது 10வது மாடியிலிருந்து குதிப்பது அல்லது சமூக வலைதளங்களில் வைரல் ஆவது. ஆனால் உண்மையான சாதனை என்பது சோதனையான நேரத்தில் நல்லவனாக இருப்பதுதான். 10வது மாடியிலிருந்து குதிப்பது சாதனை அல்ல, அதை வீடியோ எடுத்து போடுவது சாதனை அல்ல. ஒருவர் சொன்னார், அம்மா நான் பெரிய சாதனையாளர், என் மனைவி திட்டும்போது ஒரு வார்த்தை கூட திரும்பி கேட்கல என்று சொன்னாராம். பக்கத்திலிருந்து சொன்னார், தம்பி அது உன் சாதனை இல்லை, அது உன் சரணாகதி. சிரிப்பு ஆக சொல்லலாம். தம்பி, மரியாளின் சாதனை என்பது கடவுள் கேட்ட போது ஆம் என்று சொன்னது மட்டுமல்ல, கஷ்டம் வந்த போது அந்த ஆம் என்ற வார்த்தைகளையே நிலைத்திருக்கிறதா. அது ஆர்டர் போடாத சாதனை. நாம் கடவுளிடம் போய் எனக்கு பெரிய வீட்டை தாங்க அல்லது ஒரு சாதனை படைக்க போகிறேன் என்று ஆர்டர் போடுகிறோம். ஆனால் மரியா ஆண்டவரிடம் சரண்டர் மட்டுமே இருந்தது. அம்மா, ஒருவர் கேட்டாராம், அம்மா மரியா சாதனை பண்ணனுக்கு ஏதாச்சும் மெடல் கொடுத்தாங்களா? பெரியவர் சொன்னார், மெடல் கொடுக்கல தம்பி, ஆனா அவங்க தலையில 12 மின்களை கொண்ட ஒரு முடி இருந்தது. அது உலகத்துல கிடைச்சது இல்லை, விசுவாசத்துல ஜெயிச்சது, பரலோகத்துல கிடைச்சது என்று சொன்னாராம். பூமியில் நீங்கள் தோற்றாலும் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் விண்ணகத்தில் நீங்கள் ஒரு சாதனையாளர்கள். பாவம் என்னும் இருள் நம்மை சூழ்ந்து சாவை கொண்டு வரும்போது மரியா என்னும் கலங்கரை விளக்கம் அருள் என்னும் மொழியை கொடுக்கிறார். திசை தெரியாமல் தவிக்கும் நாடோடி படகுகள் போல இருக்கு நம்மை இயேசு என்னும் கரைக்கு அன்னை மரியாளையை கொண்டு போய் சேர்க்கிறார். இறுதியாக அன்புகிற மக்களே, ரோமையர் 5:21 சொல்லுகிறபடி உங்கள் வாழ்வில் பாவம் ஆட்சி செய்கிறதா அல்லது அருள் ஆட்சி செய்கிறதா? அன்னை மரியா சோதனைகளை சாதனாக்கியது தனது சொந்த பலத்தால் அல்ல, இறைவன் அருளார். நீங்கள் இன்று வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கலாம், வாடகை வீடு கிடைக்காமல் கவலைப்படலாம். ஆனால் இந்த சோதனைகளை ஒரு சாதனையாக மாற்றும் ரகசியம் அன்னை மரியாடம் உள்ளது. அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இதுவே அந்த ரகசியம். அன்னை மரியாவின் கரம் பிடித்து நடப்போம். அருளின் ஆட்சியில் நிலைவாழ்வை பெறுவோம். வாழ்வில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் அன்னை மரியாள் காட்டுகின்ற வழியில் ஆண்டவரோடு நடந்து சாதனைகளாக மாற்றுவோம். நாம் சாதிக்க பிறந்தவர்கள். அன்னை மரியாள் சோதனைகளை சாதனையாக்கினார். மரியே வாழ்க.